Assalamualaikum warahmatullahi wabarakatuh. At present, Abdullah Indonesia naik menjadi Patrik. Silakan oleh Ubay Abdul Karim ini kandi menurut majelis ulama Bukhari maklum गिरिया जनका मदरसा प्रशादिया कुरान मदरसा हरिफरमाना मौलवी मोहम्मद अल-गौसी कादरी वरीफाई அவர்களை உபயோகித்தார். Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillah rabbil alamin wassalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa ashabihi wa atba'ihi wa dhurriyyatihi ajma'in amma ba'd. Faqad qala Allah ta'ala fi mahkamihi at-tanzil wa fi furqanihi al-majid. Ba'da a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. إنما وليكم الله ورسوله والذين آمنوا الذين يقيمون الصلاة ويؤتون الزكاة وهم راكعون. பக்தர்ச்சகனம் சர்வஜீவ தயாபரனாக இருலோகம் படைத்த இறைவனை துதித்து அருள் நபி நாதர் கண்மணி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தினர்கள் கிளையார்கள் தோழர்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் சலவாத்தும் சலாம் கூறி நடந்து வைக்கிறோம். கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான இந்த மாதம் என்பது மிகச்சிறந்த ஒரு இறைநேச செல்வர். அதாவது இங்கு மதுரை தொழுகையை தொடர்ந்து ஓடப்பட்ட இந்த இந்த ஆத்தினை கோர்வை செய்த அப்துல்லா இப்னு அலவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நினைவு மாதமாக இருக்கிறது. இறைநேச செல்வர்களை பற்றி நாம் அறிவது நம் கடமை. அவர்களை நேசிப்பது நம் கட்டாய கடமை, அவர்களை பின்பற்றுவதும் நம் கட்டாய கடமை. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வை உணர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய படைப்புகளை நாம் முதலில் விளங்க வேண்டும். இறைநேசர்களுக்கு அல்லாஹ் எப்பேற்பட்ட அந்தஸ்துகளை கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் விளங்குகின்ற பொழுது அல்லாஹ் எப்பேற்பட்டவன், அவருடைய வல்லமை எப்பேற்பட்டது என்பதை எங்களால் உணர முடியும். உதாரணத்துக்கு ஒரு விடயத்தை சொல்லுவதானால், இன்று இறைநேசர்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்துக்களையும் அதே போன்று கராமத்துக்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். கொடுத்தது மாத்திரமல்லாமல் அந்த இறைநேசர்களை பின்பற்றுவதை நமக்கு கடமையாக்கி இருக்கிறார். அல்லாஹ் தன் திருமறையிலே சூரா மாஇதா 55வது வசனம் 56வது வசனம், இந்த இரண்டு வசனங்களும் இறைவன் சொல்வது இன்னமா வலியுக்குமுல்லாஹ், நிச்சயமாக உங்களுடைய உதவியாளர்களாக இருப்பதெல்லாம் அல்லாஹ்வும் வரசூலுஹு, அவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வல்லதீன ஆமனு, இன்னும் ஈமான் கொண்ட விசுவாசிகள். ஈமான் கொண்ட விசுவாசிகள் என்று சொன்னால் நான் எல்லாரும் வருவோமா? இல்ல, முஃமின்களுக்கு அல்லாஹ் சொல்வது முந்தைய வசனங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது தெளிவாக விளங்கும். அல்லாஹ் தஆலா இஸ்லாமியர்களை பார்த்து, இந்த சமூகத்தை பார்த்து சொல்கிறார், உங்களோட உதவியாளன் அல்லாஹ் மட்டும்தான் என்று சொல்றார். அல்லாஹ் என்ன சொல்கிறார்? நிச்சயமாக உங்களுடைய உதவியாளர்களாக இருப்பதெல்லாம் அந்த சந்தேகம் கொள்ளாதீங்க. அதனால நிச்சயமாக என்ற வார்த்தையை சொல்லுகிறார். அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஃமினான நல்லடியார்கள். முஃமின்கள் சொன்னால் சாதாரண எல்லா முஃமின்களும் வந்துருவாங்களா? இல்லை. தொடரில் இறைவன் சொல்கிறான், அவர்கள் எத்தகைய முஃமின்கள் என்று சொன்னால் அவர்கள் யுகீமுன ஸலாத், தொழுகையை நிறைவேற்றுவார்கள். தொழுகையை நிறைவேற்றுவதற்கு சொன்னால் அவுலியாக்களுடைய தொழுகையும் எங்கட தொழுகை மாதிரியாக அவுலியாக்கள் 24 மணித்தியாலமும் அவர்களுடைய கல்பு அல்லாஹ்வை சுஜூது செய்து கொண்டே இருக்கும். 24 சாதாரணமா நீங்க விளையாடுங்க. அந்த திக்ரை சொல்றோம் இல்லையா, இந்த திக்ரை 4 வகையாக பிரிப்பார்கள். அதில் முதலாவது திக்ருல் லிசான்,
நாவினால் ஒன்றை அல்லாஹ்வை நாம் திக்ர் செய்வது. உதாரணத்துக்கு ஒவ்வொருத்தர மனசுல ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை எப்படி மனதிற்கு வருகிறது? அதிகமாக நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அது மனதில் பதிகிறது. அதிகமாக அல்லாஹ்வை ஒரு மனிதன் திக்ர் செய்தால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசினார், அவர்கள் மீது ஸலவாத்து சொன்னார், இறைநேசர்களை பற்றி அதிகமாக பேசினார், அவருடைய உள்ளத்தில் இருப்பதெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் இறைநேசர்கள் தான். வேற கவலைகள் பிரச்சனைகள் அனைத்துக்குமான ஒரு தீர்வு என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறைநேசர்களுடைய நேசத்தை உள்ளத்தில் பதிய வேண்டும். இதே போன்றுதான் அல்லாஹ்வை நாம் அதிகம் திக்ர் நாவினால் திக்ர் செய்ய 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 அது உள்ளத்தில் பதிகிறது. எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய நினைப்பை எங்களுக்கு இருக்கிறது. உறங்கினாலும் எழுந்தாலும் அல்லாஹ்வுடைய நினைப்பிலே அந்த மனிதன் இருக்கிறார். ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது தூங்கின உடனேயும் நாங்கள் அந்த பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய ஞாபகம் முழுவதும் அந்த பிரச்சனையில இருந்ததுனால, அந்த கஷ்டத்தை பற்றிய யோசனையில இருந்ததுனால உறங்கினாலும் அதுதான் ஞாபகத்துக்கு வருகிறது. எனவேதான் எங்களுடைய மஷாயிகமார்கள் முதலில் திக்ருல் லிசான், முதற்கட்டம் கல்பால் அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கு முதற்கட்டமாக திக்ருல் லிசான் அவசியம். கண்மணியார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், ஹத்தா யகூலுல் முனாஃபிகூன, முனாஃபிகீன்கள் உங்களை பார்த்து, முனாஃபிகூன்கள் உங்களை பார்த்து மஜ்னூன், பைத்தியக்காரன் என்று சொல்லும் வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். நாங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து நாங்கள் திக்ர் செஞ்சு கொண்டு வந்தா யாரும் பைத்தியம் சொல்லுவாங்க, நல்ல மனுஷர் திக்ர் செய்கிறார். இன்னைக்கு நிறைய யூடியூப்ல வலைதளங்களை எடுத்து பார்த்தா திக்ர் மஜ்லிஸ்களை எடுத்து கேவலமாக்கி சிலவங்க அதை பார்த்தீங்கன்னா பைத்தியகார மாதிரி ஆடுறாங்க, பைத்தியகார மாதிரி அல்லாஹ் வர்றாங்க இப்படின்னு சொல்லி போடுறாங்களா இல்லையா? இந்த அவர்களுடைய வார்த்தையே போதும் இதை வெளிப்படுறவங்க முனாஃபிகீன்கள் பெரும்பாலான சலாத்துகள் இருக்கிறாங்க. ஏன் உங்களை முனாஃபிகீன்கள் திக்ர் செய்பவர்களை முனாஃபிகீன்கள் பைத்தியகாரன் என்று சொல்லுவார். அப்ப நாங்கள் திக்ரை யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க முகமீன்கள். எனவே திக்ரை குறைந்தபட்சம் நீங்க செய்யாட்டி பரவாயில்ல, அல்லாஹ் வார்த்தையில இருந்து பிரச்சனை இருக்கு. ஒரு ஜனாசா கொண்டு போக கூட கலிமா சொல்லி கொண்டு போன ஒரு கூட்டம் சிலவங்க சிந்திக்கிறது. நிறைய குறை சொல்றதுல சில இன்னைக்கு வந்திருக்கிற நவீன இந்த உலமாக்கள் சொல்லி கொடுத்ததை இறங்கி வச்சுக்கொண்டு அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லும் பொழுது ஒரு மனிதனுக்கு சிரிப்பு வருகிறது சொன்னார். காவிரி கூட ரப்புடைய பேரை சொல்லும் போது அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இறைவன் என்ற பயம் அவனுக்கு இருக்கிறது. ஆனால் இன்று முஃமின்களாக இருக்கக்கூடிய நாம் கலிமாவின் மீது எந்த வெறுப்பு என்பதை எங்களுக்கு தெரியும். எனவே இந்த மஜ்லிஸ்களில் செய்யப்படுவது திக்ருகள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நுழையப்படுகிறது. இதை பார்த்து நீங்க விமர்சிக்கிறோம் என்று சொன்னால் எங்களோட நிலைமை அல்லாஹ்விடத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது விளங்கும். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன் இன்னைக்கு எத்தனையோ பள்ளி வாயில்கள்ல திக்ர்கள் தடுக்கப்பட்டிருக்கு. திக்ர் மஜ்லிஸ் இல்லாம போயிருச்சு. அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான், வமன் மனஅ மஸாஜித அல்லாஹ் அய்யுதுகர ஃபீ இஸ்முஹு, யார் அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில்களில் அவனுடைய பெயர் கூறப்படுவது, அவன் திக்ர் செய்யப்படுவதை தடுக்கிறார்களோ அவர்கள் அழிவின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார். யாருக்கும் மறக்க முடியாது. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு பள்ளியில ஒன்று தொழுதுதான் ஷிர்க் அப்படின்னு சொன்னவங்க. நாங்க அந்நிய மதத்தவங்களோட ஒத்துமை இருக்கிறத நாங்க எப்பயோ சொல்றோம். ஆனா நாங்க சியாரத்துக்கு யாராவது நாங்க போனா அங்க பெண்களுக்கு வேற இடம் இருக்கிறதுக்கும் ஆண்களுக்கு வேற இடம் இருக்கிறதுக்கும் இதை ஷிர்க்குன்னு சொன்னவங்க அல்லாஹ் எனக்கு என்ன நிலைமையாகிட்டா அவங்க பள்ளியில திக்ரை இல்லாமக்கினாங்க. இன்னைக்கு இஸ்லாம் அல்லாதவர்களை ஆண்கள் கலந்து பள்ளி வாயிலுக்குள்ளால் அங்க வச்சானா இல்லையா? திக்ரை இல்லாமக்கினாங்க, மௌலிது ஷரீஃபை இல்லாமக்கினாங்க. மௌலிது ஷரீஃப்னு சொல்லிட்டு இன்னைக்கு மற்ற மத தலைவர்களுடைய பிறந்த நாளுக்கு விருந்து பிரசாரம் கொடுக்கிறது இவங்களுக்கு வாஜிபாக போயிடுச்சு. இது என்ன தெரியுமா? நாயகத்துக்கு உணவு கொடுப்பதை நீ இழிவுபடுத்தினாய், உன்னை நான் இழிவுபடுத்துகிறேன் என்று அல்லாஹ் இழிவுபடுத்துகிறான். அன்றிருந்த எந்த மஷாயிஹ்மார்களும் இப்படி
வார்த்தை கலிமா இல்லாதவர்களுக்கு நாம் அடிமையாகி போகவில்லை. ஆனால் இன்று பயம், இவர்களுடைய பயமும் அச்சமும் அவர்கள் எங்களை ஏசிடுவார்கள், அடிச்சிடுவார்கள். இந்த பயம் வந்த காரணம் என்ன? இறை நேசர்களை, அல்லாஹ்வுடைய நேசர்களை எப்பொழுது இவர்கள் இழிவுபடுத்த ஆரம்பித்தார்களோ அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்துகிறார். சகோதரர்களே, அல்லாஹ் தெளிவாக சொல்லிக் காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்லிக் காட்டுகிறான், உங்களுடைய உதவியாளர்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமினான நல்லடியார்களும். எத்தகைய முஃமின்கள்? ஐவேளை தொழுகையை சரியாக நிறைவேற்றுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள், வஹும் ராகிஊன், அவர்கள் எல்லா நிலைமைகளிலும் ருகூவிலே இருப்பார்கள். அப்படின்னு சொன்னா யாராவது பார்த்து போன எல்லா நிலைமையிலும் ருகூவில் இருக்கிறோம், எல்லா நிலைமைகளிலும் ருகூவிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எழுப்பி இருந்தாலும் சரி, உறங்கி இருந்தாலும் சரி, சாப்பிட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, பயணம் சென்றாலும் சரி, யாரோட பேசிக் கொண்டிருந்தாலும் சரி, அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய தொடர்பிலே இருக்கும். இப்படியான ஒருவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு சொல்லவும் மேலாது இன்னைக்கு சொல்றதுக்கு யாரும். இப்படியான நிலைமையில இருந்தவங்க தான் வழிமாறு. அவங்ககிட்ட போய் உட்கார்ந்து பாருங்க. வழிமார்களை வெளியே விமர்சிக்கிறத விட்டுட்டு போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாருங்க. இஸ்லாத்தை பற்றியும், அல்லாஹ்வை பற்றியும், அல்லாஹ்வுடைய விசாரியத்தை பற்றியும், கண்மணி நாயகத்துடைய மஹப்பத்தை பற்றியும் இது மாத்திரம் தான் அவர்களுடைய பேச்சாக இருக்கும். அவங்கள்ட்ட ஒரு மணித்தியால் நாங்கள் உட்கார்ந்தா எங்களுக்கு அந்த இன்ப பேர் எங்கே கிடைக்கும். எனவே சகோதரர்களே, யாருடைய மனதையும் நோவடிப்பது அல்ல, அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். இந்த 3 பேரும் அல்லாஹ்வும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஃமினான நல்லடியார்கள், உங்களோட உதவியாளர்கள். இப்ப விஷயத்துக்கு வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பயும் அங்கே இருக்கிற ரசூலுல்லாஹ், அன்னைக்கு இருக்கிற ரசூலுல்லாஹ். முஃமினான நல்லடியார்கள் என்பவர்கள் இன்மையிலும் மறுமையிலும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் அவர்கள் நல்லடியார்கள். அதே போல அல்லாஹ்வும் ரசூலும் முஃமினான நல்லடியார்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் உதவியாளர்கள் தான் எங்களுக்கு. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் எங்களுக்கு அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் யாரையும் அல்லாஹ் இடத்துல கொண்டு போய் வைக்கல. ஏதோ அல்லாஹ் நோக்கிலேயே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் சொல்றோம், பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்யும் வல்லமையையும் ஆற்றலையும் கொடுத்தது அல்லாஹ். இன்னைக்கு ஹயாத்தோட இருக்கக்கூட உதவி செஞ்சால் அது பிரச்சனை இல்லை. மௌத்தா போனவர்கள் உதவி செஞ்சால் இந்த அத்தாதி நாயகம் அவங்க சொல்லுவாங்க, மௌத்தானவங்கிட்ட உதவி தேடினார். மௌத்தைகள் யாரும் மௌலியாக்கள் மௌத்தாகல. கொஞ்சம் முடிச்சு பாருங்க, அல்லாஹ் ஒவ்வொரு உலகத்தையும் ஒவ்வொரு படிப்பினையாக வைத்திருக்கிறார். தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு மாசம் இப்ப சொல்லப்பட்டதெல்லாம் அதை செய்யலாமா? செய்யல. தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது இருந்ததை விட பன்மடங்கு வல்லமைகளையும் ஆற்றல்களையும் இந்த உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கிறார். இதே போன்றுதான் இந்த உலகத்தை பிரிந்து அவருடைய வாழ்க்கைக்கு சென்றார், அந்த உலகத்திற்கு சென்றார். இதை விட பன்மடங்கு சக்திகளையும் வல்லமைகளையும் அல்லாஹ் வழங்குவார். தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது ஒரு குழந்தைக்கு தெளிவான சிந்தனையை கொடுத்திருந்தால் அந்த குழந்தை அந்த நேரத்தில் நினைத்துக் கொள்ளும், இதுதான் என்னுடைய உலகம், இவ்வளவுதான் என்று நினைத்துக் கொள்ளும். அது உண்மையே பொய்யா? அது நினைத்தது, அது பொய். இந்த உலகத்திற்கு வந்தவுடன் தான் இல்லை இல்லை அதுவல்ல, இது பிரம்மாண்டமான ஒரு உலகம், இதில் பல வல்லமைகள் வழங்கப்படுகிறது என்று உணரும். பாடம் சென்று உணர்வதில் பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்தில் நாம் அந்த தாயின் கருவறையை வைத்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த உலகம் என்பது இதைவிட பன்மடங்கு வல்லமைகள் வழங்கப்படும். நாம் அநீதம் இழைத்து அநியாயம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அது போன்ற பொறுமையும் வழங்கப்படும். நல்லவர்களாக வாழ்ந்தால் அது போன்ற வல்லமைகளும் வழங்கப்படும். எனவேதான் அத்தாதி நாயகம் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த ராத்திரி போர்வு சொல்லுவாங்க, அற்புதமான ஒரு உதாரணம். இன்னைக்கு மரணித்தவர்கள் என்று சொல்லி இவங்க அவளியாக மரணித்தவர்கள் சொல்லுவாங்க. எங்களுக்கு ஹயாத்தோட இருக்கிறாங்க, சரியா? உதவி தேட முடியாது என்று ஒருவர் சொன்னார். இஸ்திகாசா என்பது ஒரு படைப்பிடத்தில் இன்னொரு படைப்பு உதவி தேடும். சூபிச அடிப்படையிலே ஒரு படைப்பினால் இன்னொரு படைப்புக்கு உதவி செய்ய முடியுமா?
நான் வெறுமனே வார்த்தையை சொல்றேன். நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன், நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்க. உண்மை சாப்பாடு தந்தாங்க, டாக்டர்கிட்ட போய் மருந்து குடிச்சோம், நோய் குணமாகிச்சு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நான் தான் நோயை குணமாக்குவோம், நான் தான் பசியை போக்குவோம். யாராலும் யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த ஆற்றலின் மூலமாக, சக்தியின் மூலமாகத்தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். தவிர எங்களுக்கு என எதுவும் எங்களுக்கு என்று எதுவும் இல்லை. அதைத்தான் ஒருவர் வர்ணித்து விட்டார். இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள். நாங்களே எங்களுக்கு இல்லை. வ இன்னா, இன்னும் நிச்சயமாக நாங்கள் இலைஹி ராஜிஊன், அவனடையிலே மீள போகிறோம் என்று சொல்லுவோம். எனவே ஒருத்தர் மரணத்துக்கு பின்னால் உதவி தேடினால் ஷிர்க்குன்னு சொன்னா, அவர் உயிரோடு இருக்கும் பொழுது இன்னொருத்தர் எனக்கு உதவி செய்கிறார் என்று நம்பினாலும் ஷிர்க்குதான். அல்லாஹ் உதவி செய்கிறார், அவர் யார் மூலமாக உதவி செய்யலாம். அது இந்த உலகத்தில் இருக்கிறவங்க மூலமாக உதவி செய்யலாம், இந்த உலகத்தை விட்டு பிரிந்தவர்கள் மூலமாகவும் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், நம்ம சம்சம் தண்ணியை குடிக்கிறோமா இல்லையா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்த அற்புதமான ஒரு இஸ்திகாஸா. சம்சம் லிமா ஷுரிப. சம்சம் தண்ணியை என்ன நோக்கத்தில் குடிக்கிறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறும் அப்படின்னு ஹதீஸ். ஆனா இதை வச்சு எல்லாரும் கருத்து வேற்றுமை இல்லாம எல்லோரும் நாம என்ன செய்யறோம்? சம்சம் தண்ணி வந்து குடிச்சுக்கணும், மௌத்தாவை கூட சம்சம் தண்ணியை கொடுக்கிறோம். ஜம்சம் தண்ணிக்கு சிறப்பு வந்தது எப்படி? நிறைய விடயங்களுக்கு ஒரு கட்டத்தை நான் சொல்றேன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கால் பாதம் பட்டதனால் அதற்கு ஷிஃபா கிடைத்தது. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால் பாதம் பட்ட தண்ணியை உதவியாக எடுக்கிறோம் என்று சொன்னார், உதவியாக எடுக்க முடியும் என்று சொன்னால், அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் செய்ய முடியாதா? அந்த வழிமாறுகளால் உதவி செய்ய முடியாதா? எனவே சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் யாரும் வழிமாறுகளையோ கண்ணனி நாயகத்தையோ அல்லாஹ் என்று சொல்லல. அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த வல்லமைகளையும் ஆற்றல்களையும் வைத்து எங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறார். சாதாரண உமாவா கருள் நீக்கிறவங்களுக்கு எங்களை பிரச்சனை தெரியும். ஹதீஸ் கண்மணி நாயகம் சொல்லலாம் சொன்னாங்க, நீங்க வீட்டுல செய்யற வேலை இப்ப இன்னைக்கு நீங்க நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு ஒரு மூலம் தெரியுமா? கோல் பண்ணி நீங்க கேட்டீங்க சொன்னா என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன்னு சொல்லுங்க, சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் மரணித்து அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அவருடைய குடும்பத்தினர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அனைத்தையும் அந்த கபராளி பார்த்துக் கொண்டிருப்பார். என்ன செய்வாரு? பார்த்துக் கொண்டு இந்த குடும்பத்துக்கு உதவி செய்வார். என்ன உதவி தெரியுமா? அவங்க நலவு செஞ்சா சந்தோஷப்பட்டார், அவர் பாவம் செஞ்சா துவா கேட்பார். யா அல்லாஹ், என் குடும்பம் இப்படி பாவத்தில் இருக்கிறார், இவனுக்கு இதாயத்தை கொடு, கபரில் இருந்து துவா செய்வார். அவங்க அவுளியாக்கள் அல்ல, சாதாரண ஒரு முஸ்லிமுக்கு கபரில் இருந்து தனது குடும்பத்தினர்களுக்கு துஆவின் மூலம் உதவி செய்ய முடியும் என்று சொன்னார். இறை நெருக்கம் பெற்றவர்களால், இறைவனால் சக்திகள் ஆற்றல்கள் வழங்கப்பட்டவர்களால் உதவி செய்ய முடியாது. பல்கிஸ்ராயினுடைய சிம்மாசனத்தை நாம் கேட்டுவிட்ட சரித்திரம் தான். எத்தனை கிலோமீட்டர்? சுமார் 2600 கிலோமீட்டருக்கு அங்கல இருந்த அந்த சிம்மாசனத்தை கண்ணை பொத்திட்டு துறக்கிறதுக்கு முந்தி கொண்டு வந்தாங்க. யாரு? ஆசிஃபுடன் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, கதாதா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் கொண்ட அறிஞர்கள் சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அவர் ஒரு மனிதர், ஒரு ரஜுலும் மின் பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயேலர்களை சார்ந்த ஒரு சாலிஹான மனிதர். அப்ப அவுலியாக்களுக்கு அல்லாஹ் இந்த பவர் கொடுத்திருக்கிறாங்க. குர்ஆன் சான்றிதழ் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப ஒருவர் அவுலியாக்களுக்கு அதை எப்படி சக்தி அப்படின்னு நினைச்சான்னு சொன்னா ஓவியத்துல போக வேண்டி வரும். எனவே நாங்கள் கவனமாக இருக்கோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே இறைவன் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், அல்லாஹ் பின்பற்றவங்க சொல்லல, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றவங்க மட்டும் சொல்லல, அல்லாஹ்வையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஃமினான நல்லடியார்கள் மேல அல்லாஹ் சொன்னாரே அவுலியாக்கள், அந்த அவுலியாக்களையும் யார் பின்பற்ற
எனவே நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கூட்டத்தினர்கள் என்பவர்கள் தான் மிகைத்தவர்கள், வெற்றியாளர்கள் என்று சொல்கிறார். இதன் மூலம் இறைவன் தான் நியூசிலாந்துக்கு வெற்றியாளர்கள் உலகம் காட்டி தந்தார். அவர்களை பின்பற்றினால்தான் வெற்றி அடைய முடியும் என்பதையும் நமக்கு காட்டி தந்தார். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, சையதுனா அப்துல்லா பின் அலவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹலரமத் என்ற இடத்துல தெரியும் என்று சொல்லக்கூடிய உள்ள சபீர் என்று சொல்லக்கூடிய பிரதேசத்தில் உள்ள பிறந்தவர். இவங்க பிறக்கும் பொழுது சஃபர் மாதத்துல, சஃபர் மாதம் பிறை 5 ஹிஜ்ரி 1444 இவங்க பிறக்கிறார். இவங்க பிறந்த உடனே அங்கிருந்து பெரியார்கள் எல்லாம், ஞானிகள் எல்லாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சூரியன் உதித்து விட்டது அப்படின்னு சொன்னார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காபிர்களும் பார்த்தார்கள், முஃமின்களும் பார்த்தார்கள். சஹாபாக்கள் நாயகத்தை சூரியன் என்றார்கள். ஈமானிய கண்ணுக்கு, ஈமானியரின் கண்ணுக்கு அதுதான் சூரியன். சூரியன் அல்ல, சூரியனை விட. இதே போன்று ஞானிகள் அவர்களுடைய ஞானக்கண் கொண்டுதான் பார்ப்பார்களே தவிர வெளிக்கண் கொண்டு பார்க்க மாட்டார்கள். சிறு வயதிலேயே அவர்களை கணித்து விட்டார்கள். இவர்கள் வழிமார்கள் ஒரு சூரியனை போன்றவர்கள் என்று சொல்கிறார். 4 வயதில் அவர்கள் கண் பார்வையை இழந்துடுறாங்க. ஆனால் அல்லாஹ் கொடுத்த வல்லமை அவர்கள் மூலம் அவங்களோட பரம்பரை முழுக்கும் பெரும் பெரும் அறிஞர்கள். இல்முக்காக, ஞானத்துக்காக, அறிவுக்காக தன் வாழ்வை செலவு செய்தவர்கள். அவங்க கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 29வது பரம்பரையிலே 29வது நாயகனுடைய பிள்ளையிடம் வந்து 29 தலைமுறை அவர்களுக்கு தெரியும். இவர்கள் சிறுவயதிலேயே குர்ஆனை பாடமாக்கி பெரும் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்களாக இருந்தார். இவங்களோட கருத்துக்கள்ல சிலதை நாங்கள் பார்த்துட்டு ஒரு சில அற்புதத்தை நான் சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ். இவர்கள் வஃபாத்தாகிற மாசம் தான் இந்த துல்கஅதா மாசம். ஹிஜ்ரி 1132 துல்கஅதா மாதத்திலே அவர்கள் அவருடைய 88வது வயதில் வஃபாத்தானார்கள். இவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. முரீத் என்றால் யார்? எங்களுக்கு தேவையான கேள்வி. முரீத் என்றால் யார்? 2வது சூஃபி என்பவர் யார்? 3வது தஸவ்வுஃப் என்றால் யார்? நீங்க அடிக்கடி பேசுறதுதான் முரீதான். முரீத் என்பது தேசிக்கப்பட்ட வார்த்தை அல்ல. ஒரு ஷைஹிடத்தில் கட்டாயம் நாங்கள் கைப்பற்று செய்து அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய கரிமா இருக்கிறது. இதற்கு சனது இருக்கிறது. அவங்களோட ஷையின் மூலமாக முடிந்து அவர்களுடைய ஷையின் மூலமாக வாயினால் முடிந்து அப்படி கண்மணி நாயகம் வரைக்கும் சொல்லும். கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்து சொன்ன கரிமா இதுதான் ஷஹாதா. இவர்கள் சொல்லுகிறார்கள், முரீத் என்பவர் யார் தெரியுமா? இது எங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். من تمخض فيه وجه الله والدار الآخرة حركاته وسرائره وضمائره ومعاده ومعاشيه وهذا أمر عظيم. من تمخض فيه إرادته, இவனுடைய நாட்டம் முழுமையாக இருக்கிறது, இவருடைய நாட்டம் தயாராகிறது. எங்கட கல்வெல்லாம் வழிமார்கள் நாங்கள் நேசிக்கும் போது எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். என்ன ஆசை நேசிக்கிறோம்? அல்லாஹ் அடையணும். அல்லாஹ் அவனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும், மறுமையின் நோக்கமாக இருக்க வேண்டும். இதை கூட அவனுடைய உள்ளம் நகருகிறது. அவனுடைய ஒவ்வொரு அசைவுகளும் இறைவனை நோக்கி இருக்கிறது. நாங்கள் செய்த செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் இது இறைவனுக்கு பொருத்தமானதா என்று சிந்திக்கக்கூடியவன் தான் முரீத். நான் நினைச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போவேன், நான் நாளைக்கு சொர்க்கம் போவது இப்படி இருந்தால் அவன் முரீதும் கிடையாது. முரீத் என்பவர் ஷேகுமார்கள் ஒருவரை முரீதாக தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் அந்த முரீதிடத்தில் இந்த குணங்கள் இருக்க வேண்டும். அவர்களுடைய
அப்படி இருந்தால் அவனுக்கு மகத்தான வெற்றி கிடைக்கும் என்று சொல்கிறார். இரண்டாவது, நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் சூஃபி, நாங்க சூஃபிகள். ஆனால் நான் உண்மையான சூஃபிகளாக நானும் நீங்களும் இருக்கிறேன். அப்துல்லா ஹத்தாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு சூஃபி என்பவர் யார் தெரியுமா? மன் ஸஃபா மினல் கிதர் வம்தலஅ மினல் இபர் வஸ்தக்னா பில்லாஹி அனில் வஸ்தக்னா மினல்லாஹி வஸ்தக்னா பில்லாஹி அனில் பஷர் வஸ்தவா இன்தஹு ذهب والمطر. என்று சொன்னால் ஒரு சூஃபி என்பவர் எப்படி இருக்க தெரியுமா? அவருடைய உள்ளங்களையும் அவனையும் அடுக்குகளிலிருந்து, அந்த அடுக்குன்ற வார்த்தைக்கு இன்னும் விளக்கம் சொல்லும் பொழுது கவலை கூட வரக்கூடாது, அதையும் அடுக்குன்னு தான் சொல்றாங்க. கவலைகள், பிரச்சனைகள், சஞ்சலங்கள் அனைத்தையும் தருவன் என் இறைவன். கவலைகள் உனக்கு சந்தோஷத்தை அளிக்க வேண்டும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உண்மையான முஃமின்கள், இறைநேசர்கள், அவர்களுக்கு கஷ்டம் வந்தாலும் சந்தோஷப்படலாம். அப்ப கவலை, இந்த கவலைகள் என்பதும் அடுக்குகள் தான். இந்த அனைத்து விதமான பாவங்கள் மட்டுமல்ல, இந்த அனைத்து விதமான அடுக்குகளிலிருந்தும் தன்னுடைய மனதை சுத்தப்படுத்தி தன்னை படிப்பினைகளின் மூலம் நிரப்பி, இன்னும் சில அறிவிப்பில் சிந்தனைகளின் மூலம் நிரப்பி, அதாவது என்ன ஒரு வேலை செஞ்சாலும் அது ஒரு படிப்பினை நமக்கு இருக்கு. அடுத்ததாக சொல்றாங்க, அல்லாதவைகளிலிருந்து தேவையற்றவனாக அல்லாவே அனைத்தையும் செய்கிறான் என்ற நம்பிக்கைக்கு வர வேண்டும். அல்லாஹ்விலே தேவையானவனாக இருக்க வேண்டும். இப்படி ஒருவன் மாறி அவனுக்கு எந்த நிலைமை வரணும் தெரியுமா? இதுதான் அவன் கஷ்டம். கல்லும் தங்கமும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒளியாக்கள் இடத்துல கல்லும் தங்கமும் ரெண்டும் ஒரே சமனாக அவர்கள் இடத்தில் இருக்கும். இப்படி தனது உள்ளம் மாறுகின்ற வரைக்கும் அவன் சூஃபியாக. இந்த மாற்றம் எங்களிடத்தில் சூஃபியாக்கள் கொஞ்சமாக வச்சிருக்கிறார்கள். அவுலியாக்கள் என்று சொன்னா எங்களை சொத்த வேண்டாம் நாங்கள் எழுதி கொடுப்போம். அவளை இருக்கும் போது ஏன் எழுதி கொடுக்கிறோம்? நாம் ஏன் அவனுக்கு எதை கேட்டாலும் கொடுப்போம்? அல்லாஹ் அவனுடைய நேசம் என்பதா? இப்படி இருக்கும் பொழுது ரப்புக்காக நாம் எதையும் கொடுப்பதற்கு தயாரானவர்களாக மாறுவோம் தான் சூஃபி என்பதை இவர்கள் உணர்த்துகிறார். அடுத்ததாக தஸவ்வுஃப் என்று சொன்னாங்க. சிம்பிளா சொல்றாங்க, அழகான ஒரு விளக்கம். இடிவான தாழ்ந்த அனைத்து குணங்களில் இருக்கும் ஒரு மனிதன் வெளியாகி உயர்வான அனைத்து குணங்களிலும் அவனுடைய ஒவ்வொரு மனிதனும் யோசிக்கணும், எனக்கிட்ட என்ன கீழ்த்தரமான குணம் இருக்கு. நாங்க பார்க்கிறது அவர்கிட்ட என்ன கீழ்த்தரமான குணம் இருக்குது, இவர்கிட்ட என்ன கீழ்த்தரமான குணம் இருக்கிறது. ஒரு ஒத்துவா நடந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஒத்துவான அவருக்கு பட்டிருக்கும், இவருக்கு பட்டிருக்கும், எனக்கு பட்டிருது எதுங்கிறது நாங்க பார்க்கறது கிடையாது. இவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், எதை நீங்கள் எடுத்தாலும் என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்பதில் இருந்து அந்த குறையை அறிந்து அவன் அந்த குறையில் இருந்து வெளியேறி அவன் உயர்வான குணங்களின் பக்கம் எவன் நுழைகிறானோ, அதுதான் நுழைய நினைக்கிறானோ, அதுதான் தஸவ்வுஃப். இதுதான் ஒரு விளக்க தஸவ்வுஃப் இருக்கிறது. சூஃபிச கலைஞருக்கு சுருக்கமான ஒரு விளக்கத்தை சொல்லுங்க. கணிதத்துக்குரிய பெருமக்களே, இந்த மகான் அவர்களுடைய அந்தஸ்துக்கு ஒரே ஒரு உதாரணத்தை, ஒரு சரித்திரத்தை நான் சொல்லிக் அவர்கள் இஸ்லாத்திற்காக செய்த சேவைகள் சொல்லி முடிக்க முடியாது. குறிப்பாக இந்த ஹத்தாத், இந்த ஹத்தாத் ராத்திரி நீங்க ஓதுறீங்க, ஆவுதிக்கிற மாதிரி அதிகமாக சொல்லலாம். பிஸ்மில்லாஹி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வ ஹுவஸ் ஸமீஉல். இதில் ஒரு 10 சிறப்பு சொல்லுங்கன்னு சொன்னால் உலமாக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இது எல்லாத்தையும் நான் ஹதீஸ் கதையெடுத்தான் படிப்பேன். குர்ஆன் கதையை படிச்சதுக்கு பிறகுதான் நான் இதை ஓத வேண்டியிருந்தா மௌத்தான வரைக்கும் ஓதுவாங்க. இதனுடைய மகிமைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், இரவு நேரத்தில் என்னை தேர்வு ஒட்டி விட்டது, வருத்தம் தாங்க முடியல. யா ரசூலல்லாஹ், வருத்தம் தாங்க முடியாது சொன்னாங்க. கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க தூங்கும்போது பிஸ்மில்லாஹி லல்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம் எந்த 3 தடவை ஓதிக்கொண்டு படுத்தீங்கன்னு சொன்னா தேல் கடிச்சிருந்தால் உங்களுக்கு வருத்தம். எப்படி தேல் கடித்திருந்தால் உங்களுக்கு விஷமேறி இருக்கும், அது வருத்தம் இருக்காது.
குல்லியஹாமின் ஷர்மா கலக்கும் சில கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம். காலையிலையும் மாலையிலையும் 3 தடவை யார் ஓதுறாங்களோ அவங்களுக்கு வானத்திலிருந்து வரக்கூடிய பூமியிலிருந்து எழக்கூடிய எந்த கெடுதிகளும் ஏற்படாது. நிறைய பேர் நான் அடிக்கடி பொதுவாக சொல்றது பயனாக சொல்றது என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிரச்சனை. சவுதியில பாம்பு பிரச்சனை இருக்கும், அரசியல் பிரச்சனை இருக்கும், இங்க அரபியான போது யானை பிரச்சனை. இதை நீங்க ஓதி நீங்க தவறுகளோட இறைவன் மீது பலம் சாட்டினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எந்த தீங்கும் வராது. சுருக்கமாக சொல்லப்போனா யானை போட்டு உங்களை எரிச்சாலும் உங்களுக்கு எதுவும் வராது. ஏன் தெரியுமா? கண்மணியார் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இந்த யோதனை நீங்கள் ஓதி உங்களுக்கு விஷயத்தை தீண்டினாலும் கூட உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படும். அவ்வளவு பவர்ஃபுல் வார்த்தைகள் தான் இதுல பதிவு செய்யப்பட்டது. எதுவுமே அவங்க நினைக்கிறது எந்த வழிமார்களும் சுயமா எதுவும் எழுதுறது இல்லை. அவங்க அல்லாஹ்வுடைய இல்ஹாமியத்தின் மூலம் தரக்கூடிய வார்த்தைகள். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, அப்ப இந்த அப்துல்லாஹ் அலைஹி ஹத்தாபி ரஹிமஹுல்லாஹ் அவங்கள மகனுக்கு நிக்காஹுக்கு மகர் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. மகன் கிட்ட மகர் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. இவங்க சொல்றாங்க, பாப்பா நிக்காஹ் செய்யும், கல்யாணம் செய்யும், மகர் கொடுக்கணுமே, மகர் கொடுக்கும் இல்லை, என்ன செய்யுது சொன்னாங்க. நீங்க உங்க இடத்தை காட்டுறாங்க, அந்த இடத்துல போய் சின்ன சின்ன பொடி காட்ட உனக்கு எவ்வளவு மகர் கொடுக்கணும், எவ்வளவு மகர் கொடுக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்களோ அவங்க சின்ன பொடி கற்களை எடுத்துக்குவாங்க. எடுத்து ஒரு பிளேஸ்லயோ ஒரு பேக்லயோ போட்டு கட்டி எடுத்துட்டு வாங்க. அப்படி எடுத்து வரப்படுகிறது. எடுத்து வந்த உடனே அப்துல்லாஹ் அலைஹி ஹத்தாபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதிலே தன் கரத்தை போடுறாங்க, கையை போட்டு கொஞ்ச நேரம் இந்த கற்களை பிணைந்து ஏதோ சொல்றாங்க, நம்ம வார்த்தைகளை சொல்றாங்க. சொல்லிட்டு கொடுத்தாங்க, மகர் கொடுங்க சொல்ல. கண்ண மகர் கொடுக்குறதா எடுத்து பாருங்க, எடுத்து கொடுங்க. திறந்து பார்த்தால் அந்த கற்கள் அனைத்தும் தங்கமாக மாறும். அந்த அனைத்து கற்களும் பொடி கற்களும் தங்கமாக மாறுகிறது. அது எப்படி ஒரு பொருளை இன்னொரு பொருளால் மாற்ற முடியுமா? தாராளமாக முடியும். அது ஒரு ஹதீஸை சொல்லி நான் அடுத்த செய்தி போவேன். ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுவது வழிமாறுகளிடத்திலே அது சர்வசாதாரணமான ஒரு விஷயம். இதுதான் கிராமம். கண்மணியார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உம்மு சலமா இருந்தாங்க. அவங்க வீட்டுல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு சகோதரி இறைச்சி பொறிச்சு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்க கொடுக்குறாங்க, நாயகத்துக்கு கொடுங்க இது அப்படின்னு சொல்லி. அவங்க சந்தோஷமா உம்மு சலமா இருந்தாங்க. அதை எடுத்து வைக்கிறாங்க. கண்மணியார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தோடனே கொடுக்கணும்னு சொல்லி எடுத்து வச்சுட்டாங்க. எடுத்து வச்ச உடனே அந்த இடத்துல ஒரு மிஸ்கீன் அந்த இடத்துக்கு வந்து கேட்கிறாரு, ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருந்தா கொடுக்கல. இவங்க பார்த்தாங்க, கண்மணி நாயகம் பசியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வச்சிருக்கிறது இதை கொடுக்க முடியாது. இவங்க சொன்னாங்க, எதுவும் தர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. கண்மணி நாயகத்துக்கு அல்லாஹ் இதையும் மறைத்து வைக்கணும். அவுலியாக்களுக்கும் நபிமார்களுக்கும் அல்லாஹ் அனைத்து மறைவான ஞானத்தையும் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு யாரும் அறிவு கொடுக்கல, அல்லாஹ் நாடியவர்களுக்கு நாடியது கொடுத்துருக்காங்க. அதனால நாங்க வந்து ஏன் கொடுத்தான்னு கேட்க முடியாது, அல்லாஹ் தான் கேட்கணும், எங்க கிட்ட கேட்டு வேலை. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க வீட்டுக்கு. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கர ஆத்தி ஹபிய்யத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது நாயகத்துக்கு தயார் செய்யப்பட்டு வச்சுட்டு சாப்பாடு அதை கொண்டு வாங்க. அந்த உணவை எடுக்கிறதுக்கு போறாங்க. உம்மு சலமா அப்படிங்கிறாங்க. மேலும் பத்திரமா வச்சிருந்த அந்த உணவுக்கு அதை எடுத்து பார்த்தாங்க. அந்த இறைச்சி அப்படியே ஒரு கல்லாக மாறிட்டாங்க. ஒரு கல்லாக மாறி இறைச்சி இல்லை, இருந்த இறைச்சி எத்தனை நாளைக்கு வைக்கணும்? ஒரு 5 நாள் 10 நாள் தானே வைக்கிறோம். இது வெறுமன ஒரு கல். எப்படிப்பட்ட கல் தெரியுமா? சாதாரண கல் இல்லை. அவங்க சொல்றாங்க, இந்த பாக்கு இது போன்றவைகளை உடைக்கிறதுக்கு பாதிக்கிற மிட்டி மாதிரி ஒரு பெரிய ஒரு பாறாங்கதான் அந்த கறி மாறிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகமே இறைச்சிதான் இருந்தாங்க, இது கல்லா மாறி இருக்கு. பெரும்பாலும் சலாசம் கேட்கிறாங்க, ஒரு மிஸ்கின் வந்து இருப்பாங்களே, ஆமாம் நாயகம், உங்களுக்கு உணவு கேட்டு இருப்பாங்களே, கேட்டாங்க நாயகமே, உங்களுக்கு வச்சு அதனால கொடுக்கல. இது வந்து உங்களுக்கு ஒரு படிப்பினைக்காக அல்லாஹ் செய்திருக்கிறார்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மிஸ்கீனுக்கு கொடுக்காததனால் அது கல்லாக மாறுகிறது என்று சொன்னார். அது எதுவரைக்கும் தெரியுமா? அவங்க சொல்றாங்க, அவங்க வஃபாத்தாகின்ற வரைக்கும், அவர்களுடைய இறுதி நாள் வரைக்கும் அவர்களுடைய வீட்டில் அந்த கல் இருந்துச்சு. சுபஹானல்லாஹ். ஒரு இறைச்சியை கல்லாக மாற்ற முடியும் என்று சொன்னார் இறைநேசர்களா. ஒரு வெறுமனை கல்லை தங்கமாக மாற்ற முடியாதா? நிச்சயம் முடியும். ஏன்? இறைவன் தெளிவாக சொல்லிவிட்டார். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அவர்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன். எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன். சரி, இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. என்ன செய்யறாங்க? அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நிக்காஹும் முடிஞ்சிருச்சு. இப்ப நிக்காஹ் செஞ்சுட்டு வழிபாடு கொடுக்கணும் இல்லையா? நாளைக்கு வாப்பா என்ன செய்யறது? சாப்பாட்டுக்கு ஒன்றுமே வழி இல்லை, கஷ்டப்பாடுகிறாங்க. சொன்னாங்க, ஒரு பால் சூறாங்க. ஹதரமௌத்துல இருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு சாப்பாடு ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஹதரமௌத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் சொன்னா அவங்க சாப்பிட முடியறதுக்கே பகல்ல இருந்து இரவு நேரம் அவ்வளவு கொண்டு வருகிறாங்க. ஒரு பாடம் சொல்லிட்டு ஆக்கி இங்கே ஒரு சாதாரண வசந்திரிக்கு ஆக்குறான்னு சொன்னா குறைஞ்சது 2-3 பாடம் வேணுமா இல்லையா? ஒரு பாடம் சொல்லிட்டு ஆக்கி எவ்வளவு பேருக்கிறாங்க சொன்னாங்க. அது எவ்வளவு கொடுக்கிறது, யாருக்கு கொடுக்கிறதுங்கிறதை அல்லாஹ்வுடைய பொறுப்பிலும் யார் பொறுப்பிலும் விட்டுவிடுங்கள். நீங்க உங்களோட வேலையை செய்யுங்க. சரி, சொன்னா ஏதாவது வந்துருக்கும். எல்லாருக்கும் போய் சொன்னாங்க சாப்பாடு. இன்னைக்கு பகலைக்கு இவங்களுடைய அப்துல்லாஹ் அலமின் ஹத்தாரி நாயகத்துடைய மகனின் திருமண வைபவத்துக்கான விருந்து உபசாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வாங்க. பெரும் மனிதர்கள் எல்லாம், அங்கிருந்த தலைவர்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க ஒரு பானை சாப்பாடு ஆகியிருக்கு. எல்லாருக்கும் பயம். இந்த ஒரு பானை சாப்பாட்டை வச்சு என்ன செய்ய போறோம் சொன்னாங்க. அப்துல்லாஹ் அலமின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், நீங்க யாரும் புறப்பவான்னு நான் அந்த இடத்துக்கு வாரேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து ஒரு அந்த அழுவதற்கு தேவையான அந்த பீங்கானால அழுவதற்கு மாத்திரம் ஒரு இடத்தை தொடர்ந்து அந்த இடத்திலிருந்து மாத்திரம் அழுங்க என்று சொன்னது. அது போன்று அள்ளப்பட்டது உணவு பரிமாறப்படுகிறது. துஹர் முடிந்து அசர் வரைக்கும் உணவு பரிமாறப்படுகிறது. அசர் முடிந்து மகரிப் வரைக்கும், மகரிப் முடிந்து இஷா வரைக்கும், இஷாவையும் தாண்டி இரவு நேரம் வரைக்கும் உணவு பரிமாறப்பட்டு விட்டது. உணவு கட்டு அந்த பாடம் திறந்து பார்க்கிறாங்க. சுபஹானல்லாஹ், ஃபெஸ்ட்டுக்கு அள்ளி இருக்குது, அவ்வளவுதான் முடியும், மற்றது அப்படியே இருக்கு. பின்பு சொன்னார்கள், அங்கிருந்தவர்கள் எல்லோரும் சாப்பிட்டது மாத்திரம் அல்லாமல் சொல்லுவார்கள், அந்த ஹதரமௌத் என்ற ஊரில் எந்த வீட்டிலும் உணவு சமைக்கவில்லை. இவர்களெல்லாம் மடிமாறு எதுவையும் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தார்கள். அல்லாஹ் வாக்களித்தான், நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன். அந்த நேரத்தில் அவங்க சொன்ன வார்த்தை அல்லாஹ், அவங்க சொன்னாங்க, கல்ல தங்கமாக்கி அல்லாஹ் எவ்வளவு கேட்டாங்க, எப்படி சாப்பாடு கொடுக்கலாம்னு கேட்டு சொன்னாங்க. கல்ல தங்கமா மாற்றி தந்த அல்லாஹ்வுக்கு எனக்காக வேண்டி ரப்பல் ஆலமீன் கல்லை தங்கமாக மாற்றி தந்தார். அப்படிப்பட்ட இறைவன் எனக்காக இங்குள்ள மக்களுக்கு உணவளிப்பதற்கு உணவு தராமல் போய்விடுவார். எனவே சகோதரர்களே, வழிமாறன் என்பவர்களுக்கு அல்லாஹ் இப்படியான அற்புதங்களை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சிலவங்க கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்குவேன். என்ன கேள்வின்னு சொன்னால், அவங்களுக்கு காரணத்தில் இருக்கிறது, இப்போ பலஸ்தீன்ல கஷ்டப்படுறாங்க முஸ்லீம், அது உடனே வயிற்று தான் வாங்குறாங்க. சகோதரர்களே, அவங்க கிட்ட அல்லாஹ் பாதுகாப்பு, நீயும் அவ்வளோ இருக்குது. இதே ஒரு காரணம் நல்லா பார்த்து கேட்டாலும் சொன்னா அல்லாஹ்வுக்கான எல்லா சக்தியும் இருக்குது, அல்லாஹ்வுக்கு அந்த யுத்தத்தை இல்லாமல் முடியவே. இறைவனுடைய நியாயம் என்பது எங்களுக்கு சொல்லி முடிக்க முடியாது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு துஆ கேட்பது எங்களுடைய கட்டாய கடமை. இறைவன் கொடுப்பதும் தடுப்பதும் அவனுடைய உரிமை. ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்க முடியாது. எங்களோட தலைக்கப்படும் ஏன் அல்லாஹ் நிப்பாட்டாமல் இருக்கிறார்? அல்லாஹ் அந்த மக்களை விட்டு இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களை ஏன் இவர்கள் அழிக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து 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 அவங்க கலிமா சொல்லி ஷஹீதாக மரணிக்கிறார்கள். அவர்களுடைய தரஜாக்களை அல்லாஹ் உயர்த்துகிறார். இங்கிருக்கும் எத்தனையோ காவிர்கள் அவர்களால் இஸ்லாத்துக்கு நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு உதாரணம். ஆனா அதுக்கு சொல்லி நாங்க துஆ கேட்காம அவங்க கஷ்டப்பட
நடக்கும் அப்படிங்கிறதா இல்ல, நாங்க துஆ கேட்கணும். ஹசன் அலி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஈராக்கில் இருந்து வரும்போது ஷேഖை தேடி வருகின்ற போது வந்து பார்த்தாங்க, ஊர்ல நிறைய பேர் பசியில பட்டினியில உயிர் நீத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல போனாங்க, அப்பே எல்லாரும் பசியில இருக்கிறாங்க, கடைக்கு போனாங்க, எந்த ரொட்டி சுட்டு கொண்டு இருக்கும் போது சொன்னாங்க, ஏன் இவங்க பசியில சாப்பிட்டாங்க, சளி வந்தா அங்க கொடுப்போம்னாங்க. அவங்க பக்கத்துல போட்டாங்க, உங்களுக்கு தேவையான பணத்தை கேடு தீனாக்களும் திருமணங்களும் வந்தது. அவங்க ரொட்டி சுட்டு கொடுத்து 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 அங்க இருக்கிறவங்க எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் காப்பாத்தியாச்சு. இவங்க வாராங்க ஊருக்கு வரும்போது ஒரு மகான் அவர்களை சந்தித்து கேட்கிறாங்க, நிறைய பேர் ஹயாத்தாக்கிட்டு, ஆனால் நிறைய பேர் உயிரிழந்து கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு நான் உணவளித்தேன், நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்றது. அல்லாஹ் தஆலா கேட்டாங்க ஒரு கேள்வி, நீங்க இறக்கம் வாங்கிக்கிற அளவுக்கு கூட அல்லாஹ் மக்கள் மேல இறக்கம் இல்லையா அப்படின்னு. நீங்க இறக்கம் உங்களுக்கு இறக்கம்ங்கிற அளவுக்கு கூட அல்லாஹ்க்கு இறக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. உணர்ந்தார்கள் ரப்புல் ஆலமீன் அதற்காக உணவு கொடுக்கக்கூடாது என்பதல்ல, பாதுகாக்கக்கூடாது என்பதல்ல, பாதுகாப்பது என் கடமை. ஆனால் அதில் செய்வது இறைவன் ஏதோ ஒரு நியாயத்தை வைத்திருப்பான் என்று நான் உணர வேண்டும், நம்ப வேண்டும். இறைவன் ஏன் இப்படி செய்கிறான் என்று கேள்வி வந்துடக்கூடாது. ஈமான் இதே போலதான் சகோதரர்களே, அவளையாக்கிறவங்க மெஜிக்காட்ட மாதிரி வராமத்தாடு குடிக்கிறது போதவங்க அல்ல. அல்லாஹ் அவருடைய உத்தரவு இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். ஒரு அற்புதத்தை வெளியாக்குவதாக இருந்தால் அவனுக்கு முடியும் இல்லைங்கிறதால நமக்கு தன்னை சக்தி வச்சு நாம அதான் விருப்பமானதையும் செய்யும், விருப்பம் இல்லாதையும் செய்வோம். ஆனால் அவளியாக்கள் என்பவர்கள் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இறைவனுடைய இல்ஹாமியத்தின் மூலம்தான் எதையும் செய்வார்கள். இறைவன் இல்ஹாமியத்தை அளித்து அந்த போரை நிறுத்த சொன்னால் அதற்குரிய சக்தியும் அல்லாஹ் வழிமார்களுக்கு கொடுத்துத்தான் வைத்திருக்கிறார். எனவே இப்படி மூலத்தனமான கேள்வி நாம கேட்ட உடனே ஒரு காரணம் இப்படி திரும்பி கேட்டுட்டான்னு சொன்னா எங்களுக்கு அதுக்கு பரிச்சயம் தெரியாம போயிடும். எனவே இறைவனுடைய நியாயம் என்பதை உணர்ந்தவர்கள் தான் வழிமார்கள். ஆனால் அவர்கள் எங்களை விட இரவு பகலாக அவர்களுக்கு ஆட்சி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வரக்கத்து தான் இந்த உலகம் முழுவதும் நாம் வாழ்ந்து கொண்டு நிம்மதியாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அதை உணர்வதோடு இது போன்ற ராத்திரிகளை திக்கிரங்களை நாம் அதிகம் ஒவ்வொரு ஊர்லையும் நாங்கள் செய்யறதன் மூலம் இன்னைக்கு சிலவங்க கேட்கிற நாங்கள் எந்த தரிக்கா இருக்கிறோம், எத்தனை தரிக்கா இருக்கிறோம், எந்த தரிக்கா நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு கேட்கிறோம். சகோதரர்களே, இவர்களிடத்துல நம்ம ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறோம். என்ன தெரியுமா? கேட்டா எந்த தரிக்கா இருக்கிற தரிக்கம்ன்றது என்ன அதை விளங்கலாம். அதான் பிரச்சனை. எல்லா தரிக்காக்களும் தூய இஸ்லாத்துக்கான வழியை காட்டித் தருவதற்கான தவிர தரிக்கா என்பது இந்த தரிக்கா ஏற அந்த தரிக்கா ஏற நாங்கள் நினைச்சு கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு தரிக்காவிலே இங்க ஷாபியா தரிக்கா, அந்த ஷாபியா தரிக்கா அல்ஹம்துலில்லாஹ் வளர்க்கப்பட வேண்டும், சிறுவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டும், அது ஹயாத்தாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஊர்களில் எந்தெந்த தரிக்கா இருக்கோ அந்த தரிக்கா நீங்க இருந்து கொடுங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க ஆபாக்கள் உங்களோட ஆபாக்கள் எந்த தரிக்காவை காட்டி தந்தாலும் அந்த தரிக்காக்கள் இருந்து கொடுங்க, அந்த பதிவு பார்க்க கொடுங்க. ஹசன் அலி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி நேசிக்கப்பட்ட மகான் அல்ல. உதாரணத்துக்கு அவங்க இளம்பரத்துக்காக ஒன்று என்ன தெரியுமா? அவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல மனிதர்களின் சில வழிமார்கள் இருக்கிறார்கள், சில மலாயிக்கத்துகளை விட சிறந்தவர்கள். ஹசன் அலி ஷாஃபி நாயகத்திடத்துல மலாயிக்கத்துகள் வந்து பாடம் படித்து சொல்றாங்க. அப்பேற்பட்டவர்கள் இப்படியான இறைநேசர்களுடைய இடத்தில் இருந்து போய் இறைநேசரை பற்றி பேசுவது நமக்கு கிடைத்த வாக்கியம். எனவே இறைநேசர்களை நாம் நேசிக்காமல் ஒரு பொழுதும் விட்டு வர முடியாது. அந்த ரஹ்மானை இறைநேசர்களை விளங்கி அவர்களை நேசிக்கக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு நசீவாக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய அழைப்பை ஏற்று சிறப்பான பாராதை இடத்துக்கு வந்து சிறப்பான வகையிலேயே எங்களுக்கு தந்த கண்டி உறவு சொல்லனாவின் உபதலைவரும் गिरिवाया तेलंगा मध्यस्थ प्रशादिया कुरान के सामने अलीफरमाना मौलवी उस्ताद मोहम्मद लहौजी कादिरी वलीफा और के निर्वाह नाटक मोहम्मद सरकार नाटक देते हुए
ஜஸாக்குமுல்லாஹு ஜஸா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.